மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தெப்பத் திருவிழா நடைபெறும் வண்டியூர் மாரியம்மன் தெப்பத்தில் முகூர்த்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மதுபோதையில் உணவு சாப்பிட்டுவிட்டு பணம் தர மறுத்து சாலையோர தள்ளுவண்டி கடையை அடித்து நொறுக்கி அலப்பறை செய்த இளைஞர்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகரமன்ற சாதாரண கூட்டம் மன்ற அரங்கத்தில் நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் உமாபாய் சிவாஜி கணேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளில் இருந்தும் வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்று 65 தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் 5.70 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகர செயலாளரும் ஓசூர் மாநகர மேயருமான S.A. சத்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே எருதுவிடும் திருவிழாவில் காளையில் வேகமாக ஓட வேண்டி அங்கிருந்தவர்கள் காளைகளின் மூக்கில் மிளகாய் பொடி தூவி விடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டதால் விவசாயிகளும் விலங்கின ஆர்வலர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காளைகளை துன்புறுத்தி இந்த கொடுமையான செயல்களில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அரசு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விலங்கு இன ஆர்வலர்கள் மற்றும் கால்நடை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு வாபஸ் பெறும் அவகாசம் நிறைவு பெற்றது என்றும் 55 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனோஜ் பிரபாகர், சாந்தகுமார், ரமேஷ் பாபு உள்ளிட்ட 8 நபர்கள் மனுவை திருப்பி பெற்றுக் கொண்டனர் என்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 47 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாகவும் தேர்தல் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தேர்தல் அலுவலர் மணிஷ் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். கேண்டிடேட் 7 கேண்டிடேட் சுயேட்சை இருக்கும், இண்டிபெண்டன்ட் இருக்கும். ஒரு கேண்டிடேட் ரெஜிஸ்டர்ட் அன்ரிகனைஸ் பார்ட்டியோட சப்ஸ்டிடியூட் கேண்டிடேட் இருக்கு, அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தமாக 8 கேண்டிடேட் வாபஸ் பண்ணி. கரூர் மாவட்ட பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் தண்டபாணி தலைமையில் சிறு வியாபாரிகள், தள்ளுவண்டி மற்றும் கரைக்கடை வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தள்ளுவண்டி வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய முறையில் தற்போது வியாபாரம் செய்து வரும் இடத்திலேயே தொடர்ந்து தொழில் நடத்திட அனுமதிக்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். இவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரி சுட்டு அது கொண்டு பஸ்ஸில் ஏறி வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாளி, இவங்களுடைய வாழ்வாதாரம் குழந்தைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய லோனு, கடன், கந்து வெட்டி வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. திடீர்னு 2023 இந்த சாலையோர வியாபாரி கடை எடுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த தாசில்தார் ஒரு இது கொடுத்துருக்காரு. அதுபாடு இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உடனடியே அந்த கடையெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி தாசில்தார் தகவல் சொல்லியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வருகை வட்டாட்சியாளர்கள் இன்றைக்கி நம்ம மாவட்ட கலெக்டருக்கு மனுவாக கொடுத்துருக்குறோம். மாவட்ட கலெக்டர் உடனடியாக அவர்களை அழைத்து பேசி 2004-14 சட்டம் என்ன சொல்லுது, ஒரு கடையை எடுக்கணும்னா சம்பந்தப்பட்ட அந்த கடைக்காரர்னு சொல்லி மாற்று இடம் கொடுத்துட்டு தான் அந்த கடையை எடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. மத்திய அரசு வரமுறைப்படுத்தி வச்சுருக்குது. அந்த சட்ட அடிப்படையில் நாங்கள் கரூரில் வழக்குகள்லாம் போட்டிருக்கிறோம். அந்த வழக்கின் அடிப்படையில் உடனடியாக ஆட்சியாளரை அழைத்து அந்த சம்பந்தப்பட்ட கடைக்காரரை மீண்டும் அதே இடத்துல கடை இருக்கணும். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 1 மாதம் நடைபெற்று வந்த நாட்டிய விழா நிறைவடைந்தது. பரதநாட்டியம் மற்றும் கரகாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இதில் நடைபெற்ற நிலையில் இவ்விழாவை கடந்த 30 நாட்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு, உள்நாட்டு பயணிகள் கண்டுகளித்துள்ளதாக சுற்றுலாத்துறையினர் தெரிவித்தனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கல்லடையில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் திருவாரூர் மாவட்ட அணி முதல் பரிசாக 40,000 ரூபாய் வென்றது. இந்த போட்டியில் கரூர், திருச்சி, திண்டுக்கல், திருவாரூர், தஞ்சாவூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 30 அணிகள் கலந்து கொண்டு விளையாடியது குறிப்பிடத்தக்கது. இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பேசி பழகி பல பெண்களிடம் ஆடையின்றி வீடியோ காலில் வரச் சொல்லி அதனை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பி விடுவதாக மிரட்டிய மன்னார்குடியைச் சேர்ந்த முஜீப் அலி என்பவரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவருடைய செல்போனில் 15க்கும் மேற்பட்ட பெண்களுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து மேலும் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். சென்னை கொருக்குப்பேட்டை கொடுங்கையூர் நெடுஞ்சாலையில் உள்ள ஆர்கே நகர் காவல் நிலைய வாசலுக்கு கையில் சிறு வாளியுடன் நடந்து வந்த வாலிபர் ஒருவர் திடீரென்று வாளியில் இருந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களும் அருகில் இருந்த பொதுமக்களும் வாலிபர் மீது எரிந்த தீயை அணைத்தனர். மேலும் தீக்குளித்து படுகாயமடைந்த வாலிபரை சிகிச்சைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வாலிபர் திடீரென ஏன் தீக்குளித்தார் என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் இமானுவேல் சேகரன் மணிமண்டப கட்டுமான பணியை தடை செய்ய வலியுறுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் எனவும், தியாகி இமானுவேல் சேகரனாரை அவமரியாதையாக பேசியவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து விடுவித்தனர். கடலூர் மாவட்டம் சுடற்கொழுந்தீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறவுள்ள குடமுழுக்கு பெருவிழாவில் நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ் மொழியில் குடமுழுக்கு விழா நடத்த வேண்டும் என கூறி கடலூர் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரை சந்தித்து தெய்வ தமிழ் பேரவை அமைப்பாளர் முருகன் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் மனு அளித்துள்ளனர். வடசென்னையில் ஆமைகள் இறந்தது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டுள்ள நிலையில் காசிமேட்டில் மீன்வளத்துறை, கடலோர காவல்படை, வன உயிரின பாதுகாப்புத்துறையினர் மீனவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தென் மாவட்ட மீனவர்கள் அதிக விசைத்திறன் கொண்ட படகுகளை வைத்து இப்பகுதியில் மீன்பிடிப்பதால் ஆமைகள் இறப்பு அதிகரித்துள்ளதாக கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் 1வது தெரு பகுதியில் அரசுக்கு சொந்தமான ரேஷன் கடையில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கிருந்த ஆவணங்கள், பில் புக், பொங்கல் தொகுப்புகளுக்கான வேட்டி சேலை, கரும்பு உள்ளிட்ட அனைத்தும் தீயில் கருகி நாசமானது. இதுகுறித்து அறிந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களுடன் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வடசென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் தெருவில் வசித்து வந்த அஜய் என்பவர் ஆட்டோ ஓட்டுநர். அஜய் வீட்டில் தனியாக இருந்தபோது அவரது மனைவியின் சகோதரர் அன்பு என்பவர் திடீரென வீட்டுக்குள் புகுந்து அஜயை கழுத்தறுத்து கொலை செய்து தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும், தாட்கோ திட்டத்தின் மூலம் கடன் வழங்க மறுக்கும் வங்கி மேலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் இரவு நேரத்தில் பெட்ரோல் குண்டு வீசி வசந்தகுமார் என்பவரின் வீட்டில் தீ வைத்துள்ளனர். இதுகுறித்து வசந்தகுமார் அளித்த புகாரின் பேரில் கிடுமணி என்பவரை பிடித்து விசாரணை நடத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த கணேசன், யுவராஜ், அஜித் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொழிற்பேட்டையில் உள்ள கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 28 டன் யூரியா மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
அந்த யூரியா எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது, விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட யூரியா இங்கு முறைகேடாக வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வு மற்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலோ அல்லது தமிழகத்தின் எந்த ஒரு பகுதியிலோ வாக்குரிமை இல்லாது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வசிக்கும் பெண்மணி ஒருவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்து அது அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ கர்நாடகாவிலேருந்து ஒரு லேடி பத்மாவதினு சொல்லி அவங்க இங்கே போட்டியிட்டு அவங்க மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்களுக்கு சிம்பிள் வரைக்கும் போச்சு. அப்படி ஒரு சட்டத்தில் அசம்பிளிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிற்கலாம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக நிற்கலாம். அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு நீ வேறு எந்த ஸ்டேட்னாலும் போய் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஜனாதிபதிக்கு வேறு எந்த வேட்பாளரும் துணை ஜனாதிபதிக்கு இப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனால் அசம்பிளிக்கு இப்போ இங்கே நின்று அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் காலை மாலை முக்கிய நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் காணப்படும் நிலையில் காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபடுவர். அந்த வகையில் தாம்பரம் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள், பயணிகளுக்கு இடையூறாக நிறுத்தப்பட்ட 5 ஆட்டோக்கள், 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர். மேலும் வாகனங்களுக்கு அபராதமாக தலா 2500 ரூபாய் விதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கூடலூர் ஊராட்சியைச் சேர்ந்த மூதாட்டியிடம் சாலையில் வழிமறித்து மர்ம நபர் ஒருவர் அவர் அணிந்திருந்த 2 பவுன் தங்க சங்கிலியை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிந்து குற்றவாளியை தேடி வந்த போலீசார் சஞ்சய் என்பவரை சிசிடிவி கேமரா மூலம் கண்டறிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சைலன்சர்களை மாற்றி அதிக சத்தத்துடன் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் இருசக்கர வாகனத்தை இயக்கிய 7 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தில் உள்ள சைலன்சர்களை வாகன உரிமையாளர்களைக் கொண்டே காவல்துறையினர் கழட்ட வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் விசாரணை செய்து கொண்டிருந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் தனிப்பிரிவு காவலர் ராமச்சந்திரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது திடீரென, நீங்க சொன்னதால்தான் நான் சாராய விற்பனையாளரை விட்டுவிட்டேன் எனவும், உங்கள் சொந்தக்காரர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வண்டியை நீங்க சொன்னதால்தான் விட்டேன் எனவும் கூறியுள்ளார். இது சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் தனிப்பிரிவு காவலர் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருதலைபட்சமாக பஞ்சாயத்து செய்வதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடும் காவலர்கள் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பாரா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.